முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆதவ அர்ஜுனா போன்றவர்களின் செய்தியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, இப்போ முத பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. 2015, 21 வரைக்கும் அவருக்காக நம்ம எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மக்களுக்கு நல்லது செய்வாரு, காமராஜ் ஆட்சி கொடுப்பாருன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவருக்காக நாங்கள் எல்லா வேலையும் செய்தோம். அவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை மாறும்னு நினைச்சோம். ஆனால் அது மாறவே இல்லை. ஆக்சுவலா தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆனா போதும், தன்னுடைய மருமகனுக்கு தொழில்கள் ஏற்படுத்தி கொடுத்தா போதும், தன்னுடைய பேரனுக்கு ரெட் ஜெயின் கம்பெனியை கொடுத்து ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியை வச்சுக்கோன்னு சொல்றதாகட்டும், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே உழைச்சி ஒரு பொய்யான கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் விலகிட்டாங்க. திமுக வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை. காங்கிரஸ்ல விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் டோட்டலா விலகிட்டாங்க, வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை. வெறும் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் கொடுத்தா ஜெயிக்குன்னு ஒரு எலெக்ஷன் வரும். ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு பண மூட்டை இருக்கு. அந்த பண மூட்டையா நேர்மையான ஆட்சியா ஒரு மக்கள் தலைவராங்கிற ஒரு மாற்றத்துக்கான அரசியலை 2026 1977க்கு அப்புறம் உருவாக்குவாங்க. நான் ஒரு சாதாரண ஆள் தான், அவங்க மன்னர் ஆட்சி. ஆனால் சாமானியர்கள் சேர்ந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய நேரமா மே 4ஆம் தேதி பாப்பீங்க. என்னுடைய பேரை சொல்லலாம்னு பரவாயில்ல, ஆனா அவர்கிட்ட நான் கேட்கறது, தூத்துக்குடியில என்னுடைய தங்கை 12ஆம் கிளாஸ் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தாங்க. அட்லீஸ்ட் இனிமேயாச்சும் தூத்துக்குடியில அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கறதுக்கு அவங்க பேரை சொல்லுங்க. கண்டிப்பா சாமானியர்கள் ஆட்சி உருவாக்கப்படும்.